இந்த நிர்பந்தமான நிலை என்கிற நிலை நமக்கு கிடையாது. இந்த நிர்பந்தமான வாழ்வியல் நமக்கு கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நமக்கென்று இருக்கிற அந்த நல்ல உறவுகள், நல்ல நண்பர்கள், நல்ல சமுதாயம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அதை பார்க்க வேண்டிய விதத்தில் சரியாக ஆவியின்படி பார்த்து செயல்படுகிறவனாக நான் இருக்கிறேன். அவ்வளோதான். ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஈஸியாக எடுத்துக்கொள்கிற நிலையும் அது ஆவின் சிந்தையிலிருந்து செயல்படுகிற நிலையும் இருக்கிறது. நீங்கள் யாருமே மாம்சத்துக்கு உட்பட்ட நிலையில் கிடையாது என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் ஒருவேளை அது எனக்கு உணர முடியலேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்காக சொல்ல எண்ணிக்கொள்ளுங்கள். அதை நினச்சிக்கோங்க. அந்த நிலை இருக்குது. நீ யார் பிள்ளை தெரியுமா அப்படின்னு நிறைய நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம் தெரியுமா. மற்றவங்கள மாதிரி கிடையாது. நீ யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பிள்ளைக்கு ஒன்று சொல்கிறோம் இல்லையா. அதை நீங்கள் உங்களுக்கு நேரே சொல்லிக்கோங்க. நீ யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் மற்றவங்க யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறவன் கிடையாது, நான் ஆவிக்குரியவன் அப்படின்னு ஆரம்ப ஸ்டேஜ். இதெல்லாம் எல்கேஜி பாடம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்கேஜி ப்ரீகேஜி பாடம் மாத்திரம் பேசிகிட்டு இருக்கிறேன். இதை நானும் எண்ணிக்கொள்ளணும். அந்த நிலை இருக்குது. அதை எண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு கட்டம் வரும்போது அந்த எண்ணிக்கொள்கிற நிலையும் மாறி நீங்கள் வாழக்கூடிய நிலைக்கு வருவீங்க. எண்ணிக்கொள்ளணுங்கிற நிலை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அது தப்பு கிடையாது. சில நேரம் என்னை நானே எண்ணிக்கொள்கிற நிலையும் எனக்கு இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐயோ, எண்ணிக்கொள்கிற நிலை ஆரம்ப நிலை. இப்போ தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ப்ரீகேஜி. ஆனால் நம்ம பிஹெச்டி படிச்சிட்டோமே, இனி இப்படி ப்ரீகேஜி போகிறதெல்லாம் குழப்ப வேண்டாம். ப்ரீகேஜிலேயோ அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி சொன்னேன். ஒருவேளை அதை எண்ணிக்கொள்ளுகிற நிலை தான் எனக்கு வேணும், எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாதான் என்னால் உணர முடியும்னா தாராளமாக நான் அப்படி இருக்கிறேன்னா தாராளமாக. இப்போ போல எனக்கு கேள்வியை உருவாகுதுண்டோ, உருவாகினால் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது என்கிற நிலையே கிடையாது. இன்றளவும் எனக்குள் எழும்புகிற கேள்விகளுக்கும் எனக்குள் எழும்புகிற எண்ணங்களையும் நான் ஷேர் பண்ணுற இடத்துல தான் இருக்கிறேன். அதனால தான் இவ்வளவு தைரியமாக நான் பேசி கொண்டிருக்கிறேன்.